இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை. ஜிஎஸ்டி மறுசீரமைப்பால் தமிழகம் பெரிய அளவில் பாதிக்கப்படும் என்று இந்திய தொழில் முனைவோர் சங்கத்தைச் சேர்ந்த ரகுநாதன் தெரிவித்துள்ளார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். நீங்க ஒரு பெரிய லெவல்ல தமிழ்நாட்டை போக்கஸ் பண்ணக்கூடியவர். இப்ப இந்த வரி விகிதங்கள் குறைப்பால தமிழகத்துல எந்தெந்த பொருட்களுக்கெல்லாம் உற்பத்தி சார்ந்து குறைந்து அதனால ரெவென்யூ தமிழ்நாடு அரசுக்கு வர வேண்டிய ரெவென்யூ குறைவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் பார்க்கீங்க? இந்த அன்றாடம் வாங்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே லோக்கல் டாக்ஸ் கீழே தான் வரும். அப்போ எஸ்ஜிஎஸ்டி சிஜிஎஸ்டி கீழே தான் வரும். இந்த டாக்ஸினுடைய ரெவென்யூவில் பாதி தமிழகத்தினுடைய வருவாயில நேரடியாக சென்றுவிடும். கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைப்பதை போன்ற செயல் இது. தமிழகம் இந்திய அளவிலே மிக அதிகமான உற்பத்தி சார்ந்த ஒரு மாநிலம். அப்போ உற்பத்தி சார்ந்த மாநிலங்கள் அனைத்திற்குமே இந்த வரி குறைப்பது ஒரு வரி வருவாயை இழப்பதற்கு அந்த மாநிலங்களுக்கு சமமாகத்தான் முடியும். எவ்வளவு தான் இவர்கள் குறைத்தாலும் அந்த வரி இழப்பு தமிழகத்திற்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்தப் போகுது. ஏற்கனவே மத்திய அரசினுடைய சப்சிடைஸ்டு இன்கம் தமிழகத்திற்கு குறைந்து கொண்டே வருகிறது. பல பேங்க் நேஷனலைஸ்டு வங்கிகள் கொடுக்கும் கடன்கள் தமிழகத்தில் இயங்கக்கூடிய நிறுவனங்களுக்கு மிக குறைவாகவே வந்து கொண்டிருக்கிறது. குறிப்பாக சொல்லப்பட வேண்டும் என்றால் வங்கி கடன்களில் 3 மாநிலங்கள் கிட்டத்தட்ட 45% கடன்களை அள்ளி கொண்டு விடுகிறது. அவை யாவென்றால் குஜராத், உத்தரப்பிரதேசம், மகாராஷ்டிரம். இந்த 3 மாநிலங்களை சேர்ந்த நிறுவனங்கள் முன்னுரிமை பெற்று வங்கிகளினுடைய கடன்களை 45% அளவிற்கு பெற்றுவிடுகிறார்கள். தமிழகம் அந்த முதல் 5 லிஸ்டிலேயே இல்லை. அப்போ வங்கி கடன் பெறுவதிலே சுணக்கம், வருவாய் இழப்பிலே தயக்கம், மத்திய அரசு கொடுக்கக்கூடிய வருவாய் பங்கீடுகளிலே குறைப்பு, இவை அனைத்துமே தமிழகத்தில் ஒரு நிதி நிலைமைக்கு ஒரு சோதனையாகத்தான் அமையப் போகிறது. ஜிஎஸ்டி வரி குறைப்பால் மக்களின் விலைவாசி குறையும் என்று பொருளாதார வல்லுநர் சோம வள்ளியப்பன் தெரிவித்தார். புதிய தலைமுறைக்கு அவர் அளித்த பேட்டியில் இவ்வாறு கூறினார். ஆனால் பெரும்பாலும் வருவாய் இழப்பு தான் அரசுகளுக்கு, மாநில அரசுகளுக்கும் வருவாய் இழப்பு, மத்திய அரசுக்கும் வருவாய் இழப்பு தான். ஆனால் இது மக்களுக்கு இந்த விலைவாசி கணிசமாக குறையும். இது 28%லேருந்து 18% அப்படிங்கிற பொழுது ஒரு பொருள் 128 ரூபா இருந்ததுன்னா இனி 118 ரூபா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 100 ரூபாய்க்கு 28% போட்டதுக்கு பதிலாக 18%. இப்போ 112 ரூபா இருந்த ஒரு பொருள் 0% ஆகிட்டாங்கன்னா 100 ரூபாய் ஆகிடும். அப்போ 12% குறையும். அதனால் இது ஒரு கணிசமான விலை இறக்கம். இது தவிர அவங்க இன்புட் ஆன பொருட்கள் அவங்க வாங்குறது அந்த மாதிரி விஷயங்கள், இப்போ சிமெண்ட்டு விலை குறையுது, இன்னும் பல்வேறு பொருட்கள் விலை குறையிறதுனால உற்பத்தி செலவும் குறையும். மொத்தத்தில் விலைவாசி குறைவதற்கு ஒரு நல்ல ஏற்பாடு. இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் ஆடி சிறப்பு தள்ளுபடி விற்பனை.